சாராவின் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலான ஒரு பொரியல் செய்ய போகிறோம். பெங்களூர் ஸ்டைல் மிளகு பூசணிக்காய் செய்வது எப்படின்னு நான் காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு 4 பூசணிக்காய் தூள் தூளாக குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அப்புறம் மிளகு பொடியில் பார்த்திங்கன்னா மிளகு ஒரு 2 டீஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, உப்பு. இதுக்கு தேவையானது. இதை எப்படி செய்யலாங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோன்னே ஆயில், அதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். புரிஞ்சு வந்துருச்சு. நல்லா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கிருச்சு ஆனியன். இது கூட இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பூசணிக்காயை போட்டுடலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த ஆயிலே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த சூட்லேயே வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஆயிலே வெந்திருக்கு பூசணிக்காய். ரொம்ப ஒடிச்சுடாதீங்க, ஒடிஞ்சிரும் பூசணிக்காய். இது கூட நான் லைட்டாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த பெப்பர் போட்டு சால்ட்டும் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் காய் 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வாங்க, இப்போ பூசணிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ சுவையான டேஸ்டான பெங்களூர் மிளகு பூசணிக்காய் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.